ஹலோ வியூவர்ஸ். முக்கியமாக டிப்ளமோ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டைரெக்டாக செகண்ட் இயர் இன்ஜினியரிங்கில் போய்ட்டு ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு வழிமுறையும் இருக்குது, அதுக்கான ஒரு கவுன்சிலிங்கும் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் 2024. இது நார்மலாக டிஎன்எல்இஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு டிப்ளமோ முடித்த பசங்க, அதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இவங்க வந்துட்டு டைரெக்டாக செகண்ட் இயர் இன்ஜினியரிங் என்ன கோர்ஸ் வேணாலும் எடுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு முக்கியமாக டிப்ளமோ முடித்த பசங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டிஎன்எல்இஏவோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிஎன்எல்ஏ வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இவங்க வந்து காரைக்குடியில் வந்து வச்சுருக்காங்க இந்த காலேஜ். இந்த காலேஜ் தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக டிப்ளமோ படித்த பசங்க. டிப்ளமோ நீங்கள் என்ன கோர்ஸு, சிவில், மெக்கானிக்கல், வேறு என்னென்ன எதாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த டிஎன்எல்ஏக்கு வந்து அப்ளை பண்ணி என்ஜினியரிங்கை டேரெக்டாக 2வது வருஷத்துலேருந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. டிப்ளமோ பசங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டிப்ளமோ முடிச்சிட்டோம், சரி ஓகே நமக்கு வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ட்டு வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு சம்பளத்திலேயே அப்படியே வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்க வேணால், கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். சூஸ் பண்ணுறது மூலமாக இன்ஜினியரிங் ஒரு ரொம்ப பெரிய படிப்பு. அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இன்னமும் வேறு ஏதாவது வேலையும் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சம்பளமும் இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த டிஎன்எல்ஏவை யூஸ் பண்ணி நல்ல காலேஜஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி நல்ல ஒரு வேலைக்கும் போங்க. ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க வேறு யார் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொல்லிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யார் யாருக்கு இது எலிஜிபிலிட்டி நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு டிப்ளமோ முடித்தவங்க, அதேமாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே போதும். உங்களுக்கும் வந்துட்டு டிஎன்எல்இஏ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து தவற விட வேணாம். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக செகண்ட் இயர்லேயே வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து எது படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து தேவையில்லை. சீட் வந்து எப்படி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார் அப்படி கேட்டிங்கன்னா, உங்களோட பர்சன்டேஜ் வச்சு. ஸோ இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, பிஎஸ்சி மேக்ஸ் இருக்குது அப்படின்னா, பிஎஸ்சி மேக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வர அந்த பர்சன்டேஜ் இருக்கும் பாருங்கள், உங்களோட மார்க் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட்டில். அந்த பர்சன்டேஜினோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் ரவுண்ட் வந்து கூப்பிடுவாங்க. அந்த கவுன்சிலிங் ரவுண்டை பொறுத்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கு, என்னென்ன காலேஜ் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ சேம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அதே தான். நீங்கள் டிப்ளமோ வந்து படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்க, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் டிஎன்எல்ஏல காலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி மெக்கானிக்கல்னால் என்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுக்க முடியுமா, நான் இப்போ டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன்னா என்னால் சிவில் இன்ஜினியரிங் தான் இப்போ முடிக்க முடியுமா, எடுக்க முடியுமா அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்கனாலும் உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ சிவில் எடுத்திருந்தாலும் உங்களால் ஏஐடிஎஸ் மட்டும் இன்னும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் உங்களால் எடுத்து படிக்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். கண்டிப்பாக டிப்ளமோ படிச்சிருக்க பசங்க, அதே சமயத்தில் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களால் இந்த டிஎன்எல்ஏக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து எலிஜிபிள். இதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ போன வருஷமும் பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து இதில் ஃபில் ஆகாமல் இருந்திருக்கு, வேஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ இதை வந்து தவிர்த்துருங்க. கண்டிப்பாக டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னு வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போது முக்கியமான டேட்ஸ் என்ன எது அப்படின்ற பார்த்துருவோம். இதை டிஎன்எல்ஏ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 8/6/2024, அதாவது நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்டிஃபிகேட் அப்லோடுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்றுலேருந்து பண்ணிடலாம். 8/6/2024 உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ முடியும் சார் கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் 7ஆம் தேதி தான் உங்களுக்கு, அதாவது ஜூலை 7 தான் உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துடும். சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. நீங்கள் இப்போ
உங்களோட பர்சன்டேஜ் என்ன இருக்கோ அதே மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து போடுவாங்க. அந்த ரேங்கிங்கை வச்சு தான் நீங்கள் எந்த மாதிரியான ரேங்க்கில் வரீங்க, உங்களுக்கு என்ன கோர்ஸ் காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இந்த ஆப்ஷன்லாம் வந்து வந்துடும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன ரேங்க்கில் வரீங்க அப்படின்றத பொறுத்து உங்களை வந்து நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. அந்த ரவுண்டை பொறுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களால் காலேஜஸ் வந்து எடுக்க முடியும். ஃபைனலாக உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்டும் வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் காலேஜஸை சூஸ் பண்ணிக்க முடியும். சேம் இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் டிஎன்இஏ வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் டிஎன்இஏ பண்ணலைனாலும் அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு இங்கே டிஎன்எல்இஏக்கும் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லை. பட் முக்கியமான விஷயம், கண்டிப்பாக வந்துட்டு டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்றது இதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 300 ரூபா ஓசிபிசி பிசிஎம் எம்பிசி இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் 300 ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு நீங்கள் ஃபீஸ் எதுவும் கட்ட தேவையில்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மகிட்ட இருக்கு. நான் அதையும் இப்போ உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அதே மாதிரி கவுன்சிலிங் ரவுண்டு பார்த்திங்கன்னா போன வருஷம், ஸோ இப்போ இந்த வருஷமும் உங்களுக்கு 3 ரவுண்டு தான் இருக்கும். இப்போ இந்த ரவுண்டு 1ல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 99.7142 டு 91.6428 இந்த பர்சன்டேஜ் உள்ள எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரவுண்டு 1ல் கூப்பிட்டுருந்தாங்க போன வருஷம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ரவுண்டு 1ஓட பர்சன்டேஜ் மார்க்ஸ் எல்லாமே போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்த மார்க்கின் அடிப்படையில் வந்து கூப்பிட்ருக்காங்க. அதேமாதிரி ரவுண்டு 2ல் பாருங்கள் 91.6363 டு 80.4047 இதை இந்த குறிப்பிட்ட மார்க் எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ரவுண்டு 2ல் கூப்பிட்ருக்காங்க. அதேமாதிரி ரவுண்டு 3க்கு 80.4 டு 51.4285 இந்த கட் ஆஃப் இந்த பர்சன்டேஜ் மார்க்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் கோர்ஸில் நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸும் எடுத்திருந்துருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோவில் என்ன கோர்ஸ் ஆனாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். அதில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் போன வருஷம் போன டிகிரியில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரவுண்ட் வந்து அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு இப்படி தான் இருக்குமான்னா நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. போன வருஷம் இப்படி இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்ம அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். அதையும் ஒரு டைம் வந்து பார்த்துடலாம். இதுதான் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சென்னை 25 நேரடி 2ஆம் ஆண்டு பொறியியல் சேர்க்கை 2024-25 விண்ணப்பம் பதிவு செய்யும் முறை. ஆமாம், இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இதில் போட்டிருக்கோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் விண்ணப்பத்திற்கான பதிவு கட்டணம் செலுத்துதல், இது எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அசல் சான்றிதழ்களின் நகல்கள் இணைய வழியாக பதிவேற்றம் செய்தல், நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு இதெல்லாம் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி உங்களுக்கு வெரிஃபிகேஷனும் ஆன்லைனில் தான் நடக்கும், அதையும் சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட், இணைய வழி வாயிலாக சான்றிதழ் சரிபார்த்தல், தரவரிசை வெளியிடுதல், இதுதான் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு விட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் நம்ம அந்த பேசிக் டீட்டெயிலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இது அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷன், இதையும் பார்த்துக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்எல்இஏ அந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். டிஎன்எல்இஏ வெப்சைட்டையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி லிங்க்கையும் வந்து கீழே கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ அதனால் எதுவும் வருத்தப்பட வேணாம். சப்போஸ் டவுட் எதுவும் இருந்துச்சு எப்படி பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷன்னாலும் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயும் போய் கேட்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது டவுட்னாலும் என்னையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை பதிவு செய்தல், இது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்துடும். குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு செய்தல், சேம் உங்களுக்கு வந்துட்டு எந்த ரவுண்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வரீங்க அப்படின்னீங்கன்னா அதை பொறுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அக்செப்ட் பண்ணுற மாதிரி வரும். இடஒதுக்கீட்டை மாணவர்கள் உறுதி செய்தல், ஆமாம் உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிடச்சிருக்க காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கலாமா டிக்ளேர் பண்ணலாமா அந்த ஆப்ஷன்ஸு. ஃபைனலாக இறுதி ஒதுக்கீடு செய்தல், ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேருதல், இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு, இதுதான் நடக்கும். இந்த 1லேருந்து 9 பாயிண்ட் தான் நடக்கும். இதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கவுன்சிலிங்லேயுமே உங்களுக்கு இதுதான் ப்ராசஸ். பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் விண்ணப்பத்திற்கான பதிவு கட்டணம் செலுத்துதல், நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி
ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அமௌண்ட் வந்து என்ன ஏது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம், எந்த விதமான அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு வரும். உங்களோட ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அப்புறம் வேறு கடன் அட்டை, பற்று அட்டை, இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து இதோட விவரங்கள்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அதே மாதிரி பாருங்கள் என்னென்ன இப்போ ப்ராசஸ் வரும்னா, ஃபஸ்ட் நீங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அதையெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே என்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, எல்லாத்துலேயும் என்னென்ன பர்சன்டேஜ், அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அதுதான் இந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் உங்களோட சைனும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து ப்ரீவியூ அப்ளிகேஷன் கொடுத்து வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். 8வது வந்து நீங்கள் பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி ஃபீஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 10 ஃபீஸையும் கட்டிக்கிங்க. ஃபைனலாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒன்றா வருது. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனு, அதேமாதிரி யூசர் லாகினுக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களோடது என்னென்ன கொடுக்கணும் அந்த விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அகாடமிக் இன்ஃபர்மேஷனும் பாருங்கள், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மேலோட்டமாக பார்த்துடலாம். ரொம்ப உங்களுக்கு டீப்பாக இது தெரியணும்னாலும் அஃபிஷியலாக இந்த டிஎன்எல்இஏ வெப்சைட்லேயே உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பட் நீங்கள் ஜஸ்ட் இதை ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே நம்ம இப்போ வீடியோவே உங்களுக்கு முற்றிலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தாவே போதும், டைரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளான விஷயம் தான், ரொம்பவும் ஈஸி. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடுங்க. அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஃபைனலாக இருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட வந்துட்டு இந்த டிஎன்எல்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடியுது. இப்போ உங்களுக்கு நான் டிஎன்எல்இஏயோட வெப்சைட்டையும் ஒரு டைம் காமிச்சிடுறேன், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு, இங்கே பார்த்துக்குங்க, லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயரோட வெப்சைட்டு. நீங்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு வந்து சேர்ந்துக்கலாம் இன்ஜினியரிங்கில். இதை வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஇ பிடெக் அட்மிஷன் 2024 2ஆம் ஆண்டு நேரடி பொறியியல் சேர்க்கை. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கீழே குயிக் லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த குயிக் லிங்க்கில் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷு, தமிழ், டிஃபரண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் என்ன, எக்ஸ்பென்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியான கோட்டா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதையும் பார்த்துங்க. இம்பார்ட்டன்ட் டேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் லாகின் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் புதிய பதிவு வந்து பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உள்நுழை யூசர் லாகினும் பண்ணிக்கிங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தனியாக லாகின் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னாலும் நீங்கள் நம்மளையும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவே நீங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஎஃப்சி சென்டரும் உங்களுக்கு அங்கங்கே வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஎஃப்சி சென்டரில் அணுகிறனால நீங்கள் மற்ற இன்னும் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் டிஎன்எல்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து வெளிவந்துருச்சுன்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் தெரிஞ்சிருப்பீங்கன்றதை நினைக்கிறேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைனாலும் கீழே நான் அழகப்பா செட்டியார் காலேஜ் காண்டாக்ட் நம்பர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தவங்க, மெயினாக பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வேறு ஐடியாஸும் இல்லைன்னு நினைக்கிறாங்கனாலும் கண்டிப்பாக இந்த டிஎன்எல்இஏ கவுன்சிலிங்கை சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. முக்கியமாக இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.
அதுக்கான கைட்லைன்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத நம்மளை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சீட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களோட அட்மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.